இறைவனுக்கு வணக்கம். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சென்ற வீடியோவில் நம்ம சூரியனோட காரகத்துவங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி சந்திரனோட காரகத்துவங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, உடல் மற்றும் மனம் இவற்றோட பலத்தின் அடிப்படையில் தான் மனித வாழ்வில் வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் இதெல்லாம் ஏற்படுது. இதில் மனோபலம் மிக முக்கியத்துவமாக போற்றப்படுது. மனது பாதிக்கப்பட்டால் உடலும் பாதிக்கப்படும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி பலமிக்க மனத்துக்கு காரகனாக சந்திரன் வர்றதுனால அவர் மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரன் தாய்க்கும் காரகனாக இருக்கார். அதனால் அவர் மாத்ருகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மற்ற காரகத்துவங்களாம் என்னென்னு பார்க்கலாமா? என்னென்னு பார்த்திங்கன்னா, பயணம், இதயம், உணர்ச்சிகள், இரத்தம், நீர் நிறைந்த பகுதிகள், திரவம், குடை, தோட்டம், உப்பு, மாற்றங்கள், குடல் இறக்கம், இடது கண், வெளிநாட்டு பயணம், பால் பொருட்கள், முத்துக்கள், வெண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள், கற்பனை, கடல் உணவு, சோம்பல், வாசனை, உடலில் உள்ள திரவங்கள், ஆளுமை சக்தி, சுக போஜனம், குதிரை, நித்திரை, உழவன் இதெல்லாம் சந்திரனோட காரகங்களாக இருக்குது. சந்திரன் மனிதனோட உடலில் பார்த்திங்கன்னா, இரத்தம், சதை, மார்பகம், கன்னம், கெண்டைக்கால், இடது கண் ஆணாக இருந்தால், வலது கண் பெண்ணாக இருந்தால், வயிறு, உணவு குழாய், கருப்பை, சிறுநீர்ப்பை இதெல்லாம் சந்திரன் குறிக்குது. சந்திரனால் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நுரையீரல் பிரச்சனை, ஆஸ்துமா, வயிற்றுப்போக்கு, நீரிழிவு நோய், சிறுநீரக கோளாறு, கர்ப்பப்பை கோளாறு, மாதவிடாய் கோளாறு, இரத்த சோகை, நரம்பு பிரச்சனை, கொப்பளங்கள், காசநோய், அஜீரணம், இருமல், கண்புரை, சளி, மூச்சுக்குழாய் தொந்தரவு, பிறப்புறுப்பு நோய் இல்லை பாலின நோய்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சந்திரனால் ஏற்படக்கூடிய நோய்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் செவ்வாயோட காரகத்துவங்களை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.